அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவானிதாஸ், அகஸ்தியா யோகா வெல்னஸ் ஸ்டுடியோ. ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். என்னென்னா, இப்போ வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப காமனாக வந்து தைராய்டுன்னு ஒரு டிசீஸ் சொல்கிறாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக டிசீஸ் இல்லை, இது ஒரு டிஸார்டர். எப்படி வந்து டயபிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு டிஸார்டர்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி தான் தைராய்டுன்னு ஒரு டிஸார்டர். நம்ம தைராய்டு கிளாண்ட் வந்து ஒழுங்காக சுரக்காதனால இந்த பிரச்சனை வருது. அதை நம்ம சரி பண்ணி ஒழுங்காக சுரக்க வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். அதனால வந்து ரெகுலராக வந்து நீங்கள் அதுக்கான டேப்லெட்ஸ் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறது நல்லதில்லை, அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணி நம்ம வந்து இயற்கையாகவே எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஓகே, இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 2லேருந்து 3 மாதம் வரைக்குள்ளே இதை சரி பண்ண முடியும். அது அவங்கவுங்க உடம்பை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ண ஆரம்பிங்க. ரெகுலராக 2 மாதம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். இதுக்கு வந்து வெறும் யோகா போஸ் மட்டும் பத்தாது, நம்ம கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும். சரிங்களா? யோகா வந்து 30 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக வச்சுக்கணும். அது கூட சில ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தோடனே காஃபி டீ சாப்பிட்றோம், அது ரொம்ப காமன் தான். அதை வந்து தைராய்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். கொஞ்ச நாளைக்கு நம்ம அதை ரெகுலர் பண்ணுற வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து காஃபி டீ இதை குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக ரேராக ஒரு கப் சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு, அதுவும் மார்னிங்கில் வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ காலையில் இன்னைக்கு பண்ண போகிறோம், இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நேற்று நைட்டே வந்து நீங்கள் இந்த வால்நட் ஆயில்னு இருக்குது. சரிங்களா? எல்லாத்துலேயும் கிடைக்குது, எல்லா மெடிசன் கடையிலும் கிடைக்கும். வால்நட் ஆயில், கோல்ட் ப்ரெஸ்ட் வால்நட் ஆயில் இல்லை ஆன்லைனில் கூட கிடைக்குது. அதை வாங்கி வச்சுக்கோங்க சின்னதாக. அதை வந்து ஒரு 4 ட்ராப்ஸ் இட்டு இங்கே எல்லாம் நல்லா நைட்டு படுக்கும்போது மசாஜ் பண்ணிக்கணும். கவர் பண்ணுங்க. சரியா? வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் லேஸாக பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப அழுத்த வேண்டாம். பண்ணிவிட்டு நைட் ஆஸ் யூஷுவல் தூங்கிட்டு இப்போ மார்னிங் எழுந்துக்கோங்க. மார்னிங் எழுந்துக்கிறோம். எழுந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காலை கடன்லாம் முடிச்சுட்டு இந்த தனியா இருக்கு இல்லைங்களா, தனியா டீ, அதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, தனியா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அதை 2ஆக உடச்சிக்கணும். மிக்சியில் போட்டால் ரொம்ப பொடியாயிடும், அப்புறம் அதோட ஸ்மெல் வேற ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ 2ஆக உடச்சிக்கோங்க. கல் இருந்தால் உடச்சிக்கோங்க, இல்லை அந்த பூரி கட்டையில் தேய்ச்சா கூட அது உடஞ்சிரும். ஸோ ஒரு ஸ்பூன் தனியாவை 2ஆக உடச்சி நைட்டே 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருங்க. மார்னிங் எழுந்தோடனே அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த 1 கிளாஸ் தண்ணி அப்படியே சூடு பண்ணி லேசாக சிம்மில் கொதிக்க விட்டு பாதி கிளாஸ் ஆனப்புறம் அதை வடிகட்டி எம்டி ஸ்டொமக்கில் அதை கொடுங்க. பல் தேய்ச்சிட்டு இதை வந்து காலையில் கொடுங்க. குடிச்சிட்டு 30 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக எதுவும் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டுட்டு 30 மினிட்ஸ் பிரேக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த யோகா எக்ஸசைஸை ரெகுலர் ஆக்கிக்கோங்க. ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இன்னொன்று முக்கியமாக இந்த பேக்கடு ஃபுட்டு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஜங்க் ஃபுட்டு, பேக்கடு ஃபுட்டு அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் செய்கிறத வந்து சாப்பிட்டு ரெகுலராக பழகிக்கணும். ஸோ இப்படி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து 2-3 மினிட்ஸில் சரி பண்ண முடியும். ஓகே, இந்த 15 மினிட்ஸ் என்ன யோகா பண்ணணும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அது நம்ம ரெகுலர் பிராணாயாமம் வரைக்கும் பண்ணுறோம் இல்லையா, ரெகுலர் பேசிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். சரிங்களா? கபால கிரியாலேருந்து பிராணாயாமம் வரைக்கும் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். என்னோட சேனலில் வந்து அகஸ்தியா யோகா யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பயன் பண்ணிங்கன்னா வரும். அந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ். ஸோ அதை ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். மினிமம் 15 மினிட்ஸ் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அந்த பிராணாயாமம் வரைக்கும் முடிச்சுட்டு இந்த 5 ஆசனா போஸ்டர்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற 5 போஸ்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நேராக அப்படி உட்காந்துக்கோங்க. வெயிட்டிங் முடிச்சுக்கிறோம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வஜ்ராசனால உட்காருவோம். முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காலை நீட்டி தண்டாசனால ரிலாக்ஸாக இருக்கலாம். முடிச்சுட்டு இந்த போஸ்டர். ஓகே, இப்படி வந்துக்கலாம். இப்போ கேட் கவ் போஸ்ட் பண்ண போகிறோம். டேக் இன்ஹேல். சரியா? இன்ஹேல் பண்ணும்போது ஸ்பைன் உள்ளே போடும், தலை மேலே வரும். Inhale, exhale. Inhale, exhale mouth. Okay, inhale up, exhale mouth. Okay, 10 times பண்ணலாம். இது முடிச்சுட்டு வஜ்ராசனால அப்படியே உட்காந்துக்கோங்க. அப்படியே பொறுமையாக நீல் டவுன் பண்ணி இடுப்பில் எப்படி கை வச்சு இடுப்பா முன்னாடி தள்ளணும். ஸோ பேக் வந்து நல்லா பின்னாடி போகணும், கழுத்து மேலே இருக்கணும். ஓகே, டென் கவுண்ட் நார்மல் பிரெத்தில் இருக்கலாம். இப்போ அப்படியே பொறுமையாக பின்னாடி போகணும்.
திரும்ப பேக் பெயின். புரியுதா உங்களுக்கு? நல்லா இந்த இடம் வந்து இதை பண்ணும்போது இங்கே க்ளீன் ஆகும். சரியா? நார்மல் பிரெத்தை கவனிக்க ட்ரை பண்ணுங்க. போஸ்டருக்கு பொறுமையாக போகும். ஓகே, இது செகண்ட் போஸ். தேர்ட் ஒன், இப்போ காலை நீட்டிக்கலாம். 2 காலையும் நீட்டி நேராக படுத்துக்கலாம். அடுத்த மச்சாசனா. ஒரு 30 செகண்ட். இப்போ முடிச்சுட்டு ஹல்லாசனா, சர்வாங்காசனா, பச்சிமோட்டாசனா 3ம் கண்டினியூஸாக பண்ண போகிறோம். 3மே 30 கவுண்ட். ஃபர்ஸ்ட் ஹல்லாசனா நல்லா இப்படி டச் பண்ணிவிட்டு ஸ்லோவாக பேக் போங்க. கையை கீழே வச்சுக்கோங்க. காலை எங்கே உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்த வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு 30 செகண்ட்ஸ் முடிச்சுட்டு சர்வாங்காசனா. செகண்ட்ஸ் முடிச்சுட்டு பச்சிமோட்டாசனா. ஓகே, பேக்பெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும். 2 செகண்ட்ஸ். அப்படியே திரும்ப படுத்துக்கோங்க. கையை அப்படி வானத்தை பார்த்த மாதிரி வச்சு நேராக படுத்து ஷவாசனை பண்ணுங்கள். ஒவ்வொரு பாட்டாக ஃபீல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டி போகலாம். இது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக க்ளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.